மக்களே, பிக் பாஸோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எக்ஸ்க்ளூசிவா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக 2 ப்ரோமோக்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 2 ப்ரோமோக்கள் பற்றியும் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலி பிக் பாஸ் ஷூட்டிங் 2 பாகமாக நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ ஷூட்டிங் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே ஷூட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது தான் தகவல் வருகிறது. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு அவார்டு மாதிரி கொடுப்பாங்க. பிக் பாஸ் ஃபினாலேல வந்து ஒரு சில அவார்ட்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைசிங் ஸ்டார், கேம் சேஞ்சர், என்டர்டெய்னர், ஃபைண்ட் ஆஃப் த சீசன், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டேக் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பாங்க. ஆட்ட நாயகன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டேகு. அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நேற்று கொடுத்து முடிக்கல. நேற்று விஜேஎஸ் ஷூட் வந்தது லேட் இல்லையா? ஸோ இன்னைக்கு அந்த ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஸோ விஜேஎஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசுறதும் இந்த ஒரு நேம்ஸ் கொடுக்கறதும் ஷூட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது நடக்குமா நடக்கல தெரியல. இந்த நேம் டேக் அவங்க இன்க்ளூட் பண்றாங்களா பண்ண மாட்டாங்களா டவுட் இருக்கு. பட் எல்லா சீசன்லயும் கொடுத்துருப்பாங்க. இந்த சீசனும் கொடுப்பாங்கன்னு நான் நம்புவோம். இது ஒரு ஷூட்டும். அடுத்து ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்க, 3 பேர், அந்த 3 பேரும் ஆன் ஸ்டேஜில் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டு, அந்த ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் எலிமினேட் பண்ணுவாங்க. இதே மாயாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைட் செட்டப் போட்டு மாயாவை எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. சீசன் 8ல் விஷாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ஸோட கண்டஸ்டன்ஸில் ஆடியன்ஸ் உட்காருவாங்கல்ல சேரு, அந்த சேருக்கு அடியில் ஒரு பேப்பரில் ஒலுக்கி வச்சு அங்கே விஷாலை எலிமினேட் பண்ணிட்டு 2 பேர் ஃபைனல் எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே அப்படி தான். ஸோ இங்கே விஷாலை எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக் இருக்கும். பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட், அதான் ஒரு பெரிய பிரேக் இருக்கும். அந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஃபைனலிஸ்ட்டை 2 பேரும் அந்த ஆன் ஸ்டேஜில் வச்சுட்டு அந்த விஜய் டிவியோட ஹெட்டு, ஹாட் ஸ்டாரோட ஹெட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு அடுத்து இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 5:30-6 மணி. ஸோ நம்ம ஃபினாலே ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் அங்கே ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நைட்டு பிக் பாஸ் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது. எப்படி பிக் பாஸ் வீட்டில் வருஷம் ஒரு பார்ட்டி நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, பிக் பாஸ் வீடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த வீடை க்ளோஸ் பண்ணிட்டு கார்டன் ஏரியா இருக்குல்ல, அதை மட்டும் அந்த ஏரியாவிலேருந்து எல்லாருமே பிக் பாஸோட க்ரூ மெம்பர்ஸு, பிக் பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸு, பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயங்கரமாக இருக்கும் அந்த வைப்பிங்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ் முடிஞ்ச உடனே அந்த கண்டஸ்டன்ஸோட செலிப்ரேஷன் வீடியோஸும் ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆவது உண்டு. அதில் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் பார்ட்டியும் இதெல்லாமே இருக்கிறது அப்படின்றது தான் தகவல். இதுதான் நடக்க போகுது. ஓகே, அடுத்து 2 ப்ரோமோக்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ரெகுலராக வர சேனல் ப்ரோமோவில் கானா வினோத்தோட பாடல். ஆனால் அருமையான வரிகளை எழுதியிருக்காருயா. ஆனால் ஒரு நியாயமாக, நான் கானா வினோத் எந்த அளவுக்கு ஒரு நியாயமான மனுஷன்றது நீங்கள் அந்த பாட்டு மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து பாட்டுக்காக பெருமைப்படுத்தணுன்றதுக்காக சீசன் 9 பாடல, ஆனால் உண்மையாக பாடியிருக்காருன்றது தான் நம்ம சொல்லணும். அதில் இந்த பாட்டில் பிக் பாஸ் சீசன் 9 நம்ம கதையை சொல்ல போகிறோம். கதையை சொன்னால் தமாசு, எப்படி நடந்த கதையை சொன்னால் தமாசுன்னா எக்ஸாக்ட்லி கரெக்டு தான். அதுலேயும் குறிப்பாக 100 நாள் வீட்டுக்குள்ளே, எப்படி 100 நாள் வீட்டுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸு, ஓகே இல்லை சாரி 100 நாள் வீட்டுக்குள்ளே லாக்கப்பு, பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா வீட்டை விட்டு பேக்கப்பு, அதுலேயும் வீக்கெண்டில் பேக்கப்பு அப்படின்றத மீன் பண்ணியிருந்தாரு. ஸோ 100 நாள் வேலை திட்டம், அது நமக்கும் ஒரு வேலை திட்டம் மாதிரி தான். நானும் உட்காந்து 100 நாள் பேசிகிட்டு இருக்கேன்ல, கரெக்டு. அதை தாண்டி ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், வீட்டை விட்டு தூக்கணும்னா மக்கள் ஓட்டு போட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் பண்ணுற வேற பல காரணத்தாலையும் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியில் என்ன சொன்னாங்க, ஸோ இந்த கொடுத்த டாஸ்கை உருப்படியாக பண்ணலை, கண்டஸ்டன்ஸுக்கு மூளை களிமண்ணா இருக்கு அப்படின்னாரு. 100% கொடுத்த டாஸ்கை ஒழுங்கா பண்ணல, மூளையில களிமண் இருக்கு அப்படின்றத கானாவினத்தை இதை சொன்னாரு. பார்த்தீங்களா, அதுதான் அல்டிமேட்டு. ஏன்னா நியாயத்தை நியாயப்படியாக பேசுவோன்ற மாதிரி அந்த வரிகளிலும் வெளிப்படுத்தின தருணங்கள் நல்லா இருந்தது. நிறைய டாஸ்க் ஸ்பாயில் தான் பண்ணீங்க, கண்டஸ்டன்ஸ் மூளையே இல்லாம வேலை பார்த்தாங்கன்றத கானா வினோத் பதிவு பண்ணதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மன நிறைவாக இருந்தது. ஓகே, இது ஒன்று. அடுத்ததாக நம்ம திவாகருக்கு ஒரு பாட்டு போட்டிங்க பாருங்க. ஏன் வேற பாட்டே கிடைக்கலையா உங்களுக்கு? புரியல எனக்கு. அதில் வேற பைனாப்பிள் பண்ணும்போது ரெட் ஆப்பிள், பைனாப்பிள் பொண்ணு கன்னு, அதுக்கப்புறம் ரெட் ஆப்பிள் கண்ணு. என்ன இது, என்ன வரிகள் இது, புரியல எனக்கு. அதில் அவர் வந்து பயங்கரமான ரியாக்ஷன் கொடுத்து எக்ஸ்பிரஷனாக கொடுத்து வேற மாதிரி பண்ணுறாரு.
ஸோ சேனலு இதில் வந்து என்னென்னா சேனலோட சப்போர்ட்டு பயங்கரமாக திவாகர் இருக்கு போல மக்களே. ஏன்னா அவர் அதனால தான் வீட்டுக்குள்ளேயும் உட்காந்து இன்னும் தற்பெருமை திலகம் மாதிரி பேசிட்டு இருக்கார். வீட்டுக்குள்ள எப்பா இந்த பிக் பாஸ் சீசன் 9 திவாகர் தான்ப்பா, திவாகர் தான் சீசன் 9 அப்படின்றது சொல்றாரு. அடுத்து இது ஒரு பக்கம் நானே சேனலை விட்டா கூட, இந்த டைலாக் நோட் பண்ணோம், நானே சேனலை விட்டா கூட சேனல் என்ன விடாது, சேனல் என்ன கம்பல்சரி வச்சிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது சொல்லி கொண்டு இருக்கிறார். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில. ஓகே, அடுத்து டைட்டில் வின்னர் திவ்யா ஆவது உறுதி. ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டா நம்ம கன்ஃபார்ம் சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ 95% திவ்யா தான் டைட்டில் வின்னர்ன்றதை எழுதி வச்சுங்க. அதை பற்றி நம்ம அடுத்து இன்னொரு பெரிய வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய் கைஸ்.